The Neo Educator. வணக்கம். இன்னைக்கு நாம ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன் எழுதின யுலிசீஸ் போயம் பத்தி விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருக்கிறது ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன் எழுதின யுலிசஸ் கவிதை. இது 1833ல வந்தது. இவர் அப்புறம் பிரிட்டனோட அரசவை கவிஞர் கூட ஆனாரு இல்லையா? நம்ம நோக்கம் சிம்பிள் தான். இந்த யுலிசஸ் கதாபாத்திரம் இருக்கா, அவரை ஹோமர் எப்படி பார்த்தாரு, டான்டே எப்படி பார்த்தாரு, அப்புறம் டெனிசன் எப்படி பார்க்கறாருன்னு ஒப்பிட்டு பார்க்கணும். குறிப்பா டெனிசனோட பார்வை ஏன் இவ்வளோ தனித்துவமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அது. ஆமா, இந்த கவிதை ஒரு தன்னிலை வழக்கம் மாதிரி, அதாவது யுலிசஸே பேசுற மாதிரி அமைச்சிருக்காரு டெனிசன். கரெக்ட். அந்த கிரீக்க ஹீரோ ஒடிசியாஸோட லாத்தின் பேர் தான் யுலிசஸ். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. இது ஹோமரோட ஒடிசியோடையும் சரி, அப்புறம் டான்டேயோட இன்ஃபர்னோவோடையும் சரி நேரடியா கனெக்ட் ஆகுது. ஒரே ஆளு, ஆனா காலம் மாற மாற அவரை பத்தின பார்வையும் எப்படி மாறுது பாருங்க. அத அலசுறது தான் இங்க முக்கியம். சரி சரி, அப்போ கொஞ்சம் விரிவாவே பேசுவோமே. இப்போ ஹோமரோட ஒடிசி எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும், யுலிசஸ் பாவம் வீட்டுக்கு திரும்பப்படாத பாடுபடுறாரு. இத்தாகாவுக்கு போகணும், பெனிலோப்பிய பார்க்கணும். ஆமா, அது ஒரு 10 வருஷ போராட்டம். வீடுதான் அங்க இலக்கு. ஆனா டெனிசன் காட்டுற யுலிசஸ் அப்படியே தலைகீழ். வயசாயிடுச்சு, வீட்டு வாழ்க்கை போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்றாரு. மனைவி, மகன், நாடு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆமா, மறுபடியும் கடலுக்கு போகணும், புதுசா எதையாவது தேடணும், உலக சுத்தணும்னு நினைக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு, நம்பவே முடியலையே. அட, அங்கதான் விஷயமே இருக்கு. டென்னிசன் எதை முன்னிறுத்துறாருன்னா, அந்த ஓயாத அறிவு தேடல், அந்த புது புது அனுபவங்களுக்கான தாகம். ஓஹோ, யுலிசஸோட பார்வையில சும்மா இருக்கிறதுங்கிறது எப்படி சொல்றது, துருப்பிடிச்சு போற மாதிரி. அதனால வீட்ல செட்டில் ஆகிறத விட கடைசி மூச்சு வரைக்கும் பயணம் பண்றது, தேடுறது, கத்துக்கிறது, இதுதான் உண்மையான வாழ்க்கைன்னு டெனிசன் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த கடைசி வரி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. முயற்சி செய், தேடு, கண்டுபிடி, ஒருபோதும் விட்டு கொடுக்காதே. ஆமா, டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்ட். அதுதான் அதோட சாரம். இது சும்மா ஒரு பயணம் இல்ல, அந்த விக்டோரியன் காலத்தோட ஒரு குறியீடு. அந்த முன்னேற்ற வேட்கை, அந்த விடாமுயற்சி, அதெல்லாம் காட்டுது. அப்போ டான்டேயோட பார்வை இதுக்கு நேர் எதிரா இருக்குமே. நிச்சயமா. அவர் எழுதின இன்ஃபர்னோ, நரகத்துல யுலிசஸோட இந்த ஆய்வு பயணத்தை ஒரு தப்பான விஷயமா சொல்றாரு இல்லையா? கடவுள் போட்ட கோட்டை தாண்டற மாதிரி ஒரு பெரிய தப்புன்னு சொல்லி நரகத்துல போட்டிருப்பாரு. சரியா சொன்னீங்க. டான்டேவுக்கு யுலிசஸோட இந்த எல்லை மீறின ஆர்வம், அது ஒரு தந்திரமான, மோசமான ஆலோசனை மாதிரி. அதனால அவரை நரகத்துல 8வது வட்டத்துல தள்ளிருப்பாரு. ஆனா டெனிசன் அதே செயல, அதே ஆர்வத்தை ஒரு பெரிய வீழச்செயல் மாதிரி கொண்டாடுறாரு. அந்த அடங்காத குணத்தை பெருமையா பாக்குறாரு. எப்படி இது? இதுதான் காலத்தோட பார்வை வித்தியாசம். டென்னிசனுக்கு அதே ஆர்வம், அதே துணிச்சல் ஒரு ஹீரோவுக்கு இருக்க வேண்டிய குணம். ஒரு பெரிய படமா பார்த்தோம்னா டென்னிசன் வயசானாலும் மனுஷனோட முயற்சிக்கும் அறிவு தேடலுக்கும் இருக்கிற அந்த முடிவில்லாத உத்வேகத்தை கொண்டாடுறாருன்னு சொல்லலாம். ஓ, அப்ப யுலிசஸ் வெறும் ஒரு பயணி இல்ல. இல்லவே இல்ல. அவர் அந்த அடங்காத மரித ஆற்றலோட, அந்த ஆய்வு மனப்பான்மையோட ஒரு சிம்பலாவே மாறிடுறாரு டென்னிசன் பார்வையில. அப்போ இதை நீங்க என்ன எடுத்துக்கலாம்னு யோசிக்கலாம். ஒரு ஃபேமஸான கதாபாத்திரம், கதைகள்ல வர்ற அந்த சுகமான முடிவுக்கு பிறகு, அதாவது ஹாப்பிலி எவர் ஆஃப்டருக்கு அப்புறம் என்ன ஆகுறாருன்னு ஒரு கேள்வியே இந்த கவிதை கேக்குது. ஆமா, வாழ்க்கையில ஒரு கட்டத்துல செட்டில் ஆகுறது மட்டும்தான் லட்சியமா? இல்ல, கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே கத்துக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த உந்துதல் தான் மனுஷனுக்கு அடிப்படையா. டென்னிசன் 2வதுக்கு தான் ஓட்டு போடுறாருன்னு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா. முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. என்னது? இலக்கியம் எப்படி ஒரே கதாபாத்திரத்தை திரும்ப திரும்ப வாசிக்குது, காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படியெல்லாம் மாத்தி யோசிக்குதுன்னு பாருங்க. யுலிசஸ்ங்கிறது ஒரு நிலையான ஆள் கிடையாது. ஓஹோ. ஹோமர் காலத்துல அவர் வீட்டு பாசத்தோட உருவம், டான்டே காலத்துல ஒரு எச்சரிக்கை மாதிரி, அளவுக்கு மீறினா ஆபத்துன்னு சொல்ற மாதிரி. ஆனா டென்னிசனோட விக்டோரியா காலத்துல பாருங்க, முயற்சி, அறிவு தேடல், முன்னேற்றம், இதெல்லாம் கொண்டாட ஒரு அடையாளமாயிடுறாரு. அவர் ஒரு கண்ணாடி மாதிரி அந்தந்த காலத்தோட முகத்தை காட்டுறாருன்னு சொல்லலாமா? பிரமாதமா சொன்னீங்க. அதுதான். சரி, உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. டென்னிசன் இதை எழுதி கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு நாம இருக்கிற காலத்துல தகவல் எல்லாம் இங்கனே கிடைக்குது, விரல் நுனியில.
ஆனா நேர்ல போய் பார்க்கறது, உண்மையான உலகத்தை ஆராயறது அது குறைஞ்சிருக்கோ? அதுதான் எனக்கும் தோணுது. இந்த மாதிரி ஒரு காலத்துல யுலிசஸோட அந்த அடங்காத தேடல் வெறிய நாம எப்படி பார்க்கறது? இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்துல ஆய்வு பயணம்னா என்ன அர்த்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நோக்கம் யுலிசஸோட மனநிலை என்ன, அவரோட கடந்த காலம், எதிர்காலத்தை பத்தின தீராத தாகம், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான். சரி, ஆரம்பமே பாத்தீங்கன்னா யுலிசஸ் தன் தற்போதைய வாழ்க்கைய நினைச்சு கொஞ்சம் சலிப்படையறார், ஒரு அதிருப்தி தெரியுது இல்லையா? அவர் இத்தக்காவோட ராஜா. ஆனா ஏன் அப்படி ஒரு உணர்வு? ஆமா, அங்கிருந்து தான் கவிதை தொடங்குது. அவர் சொல்றாரு, "It little profits that an idle king, by this still hearth among these barren crags, matched with an aged wife." ஓ, அதாவது, இந்த அமைதியான அடுப்பங்கரை பக்கத்துல, இந்த வறண்ட பாறைகளுக்கு நடுவுல, வயசான மனைவியோட ஒரு சோம்பேறி ராஜாவா இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்றார். அவர் இருக்கிற இடம், சூழல், அந்த பொறுப்புகள் எல்லாமே அவருக்கு ஒரு பாரமா தெரியுது. அந்த பேரன் கிராக்ஸ், அதாவது தரிசு பாறைகள், அந்த வார்த்தையே அவர் மனநிலைய அப்படியே சொல்லுது. அப்புறம் தம் மக்களை பத்திக்குள்ள ஒரு மாதிரி கடுமையா சொல்றார். மீட் அண்ட் டோல் unequal laws unto a savage race. ஆமா, that hoard and sleep and feed and know not me. இதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா ஆட்சி செய்யறதுல உள்ள சலிப்பா? சலிப்பு மட்டும் இல்ல, அதை விட ஆழமான ஒரு அந்நியப்படல், ஏலியனேஷன்னு சொல்லலாம். அந்த மக்கள் சாப்பிட்றது, தூங்குறது, பணம் சேர்க்கறது, இதுல தான் மூழ்கியிருக்காங்க. அதாவது தன்னோட உண்மையான அந்த சாகச மனசை அவங்க அறியவே இல்லைன்னு வருத்தப்படுறாரு. சரி, அவங்களுக்கு நியாயமில்லாத சட்டங்களை கொடுக்கறதா அவர் நினைக்கிறதும் ஒரு வகையில் அந்த பொறுப்புல இருந்து அவர் விலகி நிக்கிறத காட்டுது. இங்கதான் அவரோட உண்மையான தாகம் என்னன்னு தெரிய வருது. ஓகே, அப்போ எது அவரை நிஜமாவே இயக்குது? அந்த அதிருப்தியிலிருந்து அவர் எதை நோக்கி போறார்? அங்கதான் கவிதையோட உயிர் நாடியே இருக்கு. அவர் ரொம்ப தெளிவா சொல்றார், "I cannot rest from travel. I will drink life to the lees." வாழ்வை அதன் கடைசி சொட்டு வரை பருகுவேன். அதேதான், என்னால பயணத்திலிருந்து ஓய்வெடுக்க முடியாது, வாழ்க்கைய கடைசி சொட்டு வரைக்கும் அனுபவிக்கணும். இதுதான் அவரோட தத்துவம். முன்னாடி போன பயணங்கள்ல பட்ட கஷ்டம் உட்பட எல்லாத்துலயும் ஒரு சந்தோஷத்தை பார்த்தத சொல்றார். தனியாவோ, நண்பர்களோடவோ, நிலத்திலேயோ, புயலடிக்கிற கடல்லையோ, எல்லா இடத்துலயும். இந்த பயணங்கள் தான் அவரை உருவாக்கியிருக்கு போல. அவர் சொல்றாரே, "I am become a name'ன்னு. வெறும் பேரில்ல, அவரோட அடையாளம்ங்கிறது அந்த அலைஞ்சு தெரியறது, அறிவை தேடுற மனசுதான். அப்படிதானே? மிகச்சரி. அந்த வரி, "For always roaming with a hungry heart," அந்த பசித்த இதயம், அதுதான் முக்கியம். பசித்த இதயம். அந்த பசித்த இதயம்தான் அவரை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்கு. "Much have I seen and known, cities of men and manners, climates, councils, governments," அப்படின்னு சொல்றார். ஓஹோ, அதாவது பல நகரங்கள், மனிதர்கள், பழக்க வழக்கங்கள், அரசாங்கங்கள்னு எவ்வளவோ விஷயங்களை பார்த்து தெரிஞ்சு அனுபவப்பட்டிருக்கார். ட்ரோஜன் போர்ல கூட இருந்த நண்பர்களை எல்லாம் நினைவு கூர்றார். இந்த அனுபவங்கள் அவரை ஆழமா பாதிச்சிருக்கு. இதோட தாக்கம் பத்தி அவர் சொல்ற ஒரு வரி நிஜமாவே ரொம்ப ஆழமானது. "I am a part of all that I have met." நான் சந்திச்ச எல்லாத்துலயும் நானும் ஒரு பகுதியா இருக்கேன்னு சொல்றாரு. இது எப்படி அவரை மாத்திருக்கு? டெனிசன், அந்த ஆத்தர், இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். அனுபவங்கிறது நம்ம நிரந்தரமா மாத்தக்கூடிய ஒரு சக்தி. நாம சந்திக்கிற மனிதர்களும் இடங்களும் நம்ம கிட்ட ஒரு பகுதியா மாறிடுது. சரி, அதே மாதிரி நாமும் அந்த சூழலோட ஒரு பகுதியா மாறிடுறோம். இது ஒரு இருவழி பரிமாற்றம் மாதிரி. யுலிசஸோட ஆளுமையே அவரோட அனுபவங்களோட தொகுப்பு தான். ஆனா பாருங்க, இவ்ளோ அனுபவம் கிடைச்ச பிறகும் அவரோட தேடல் ஓயல, இன்னும் அதிகமாயிட்ட மாதிரி தெரியுதே. ஆமா, அதுதான் இதுல உள்ள ஒரு சுவாரஸ்யமான முரண்நகை, பாரடாக்ஸ்னு சொல்லுவோம்ல. அது அவர் சொல்றாரு, "Yet all experience is an arch, where through gleams that untraveled world, whose margin fades forever and forever when I move." அடேங்கப்பா, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது ஒவ்வொரு அனுபவமும் ஒரு வளைவு மாதிரி. அது வழியா பார்க்கும்போது இன்னும் பயணிக்கப்படாத உலகம் மின்னுது. ஆனா அதோட எல்லை நான் நெருங்க நெருங்க தூரமா போயிட்டே இருக்கு. ஓ, அப்போ அனுபவம் கூட கூட தெரியாத விஷயங்கள் இன்னும் அதிகமா இருக்குன்னு தோணுது. கரெக்ட். அனுபவம் அறிவை கொடுத்தாலும் அறியப்படாததோட எல்லைய அது இன்னும் தூரத்துக்கு தள்ளிட்டு போகுது. அதனால அவரோட பயண ஆசை இன்னும் தூண்டப்படுது. அதனாலதான் ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறத அவர் வெறுக்கிறார்.
how dull it is to pause to make an end அப்படின்னு சலிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் வர்ற அந்த உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்ல? to rust unburnished, not to shine in use. ஆமாமா, பயன்படுத்தாம துருப்பிடிச்சு போறதை விட பயன்பாட்டுல ஒளி வீசணும்னு சொல்றார். இது வாழ்க்கையோட நோக்கமே செயல்படுவதுதான் சொல்ற மாதிரி இருக்கு. சரிதான். வெறுமனே மூச்சு விடுறது வாழ்க்கை இல்லைன்னு சொல்றார். as though to breathe were life. இது ரொம்ப தீவிரமான ஒரு பார்வை. தனக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு செய்ய வேண்டியிருக்குன்னு ஒரு அவசரம் தெரியுது. ஒரு ஆயுள் பத்தாது, பல ஆயுள் கிடைச்சாலும் தன் தேடலுக்கு பத்தாதுன்னு உணர்றார். வயசான பிறகும் அந்த வேட்கை குறையலைங்கிறது தான் ஆச்சரியம். முதுமையிலையும் அறிவை தேடுற அந்த ஆர்வத்தை எப்படி சொல்றார்? அவர் தன்னை எப்படி விவரிக்கிறார்னா, this grey spirit yearning in desire to follow knowledge like a sinking star beyond the utmost bound of human thought. மூழ்கும் நட்சத்திரத்தைப் போல அறிவை தேடி. ஆமா, இந்த நரைச்ச ஆன்மா மூழ்கிற நட்சத்திரம் மாதிரி அறிவை தேடி மனித சிந்தனையோட எல்லைகளுக்கு அப்பால போக துடிக்குதுன்னு சொல்றாரு. வயசாகிறத ஒரு தடையா அவர் பார்க்கவே இல்ல. கடைசியா சும்மா செயலற்ற உயிர் வாழ்றத ரொம்ப கேவலமா நினைக்கிறார் இல்லையா? while it were for some 3 sons to store and hoard myself. மிச்சம் இருக்கிற சில வருஷங்களை சும்மா சேமிச்சு வைக்கிறது வீணுங்கிற மாதிரி. சரியா சொன்னீங்க. ஆக யுலிசஸ் நமக்கு என்ன காட்டுறாருன்னா, வயசுங்கிறது உடம்புக்கு மட்டும்தான், மனசோட தேடலுக்கு எல்லையே கிடையாது. உண்மையான வாழ்க்கைங்கிறது தொடர்ந்து இயங்குறது, அறிவை தேடுறது, புது அனுபவங்களை அடையிறது. தேங்கி நிக்கிறதுங்கிறது அது துருப்பிடிக்கிறது மாதிரி. அப்போ டென்னிசனோட இந்த யுலிசஸ் பாத்திரம் கேரக்டர் முதுமையிலையும் ஓய்வை வெறுத்து அறிவையும் அனுபவத்தையும் தேடுற ஒரு அடங்காத மனப்பான்மையோட சின்னமா நிக்கிறார். ஆமா, இது நம்ம எல்லாருக்குமே ஒரு சிந்தனையை தூண்டுது. அனுபவங்கள் நம்மள உருவாக்குதுதான், ஆனா அதுவே நம்மளோட எல்லையா மாறிடக்கூடாது. யுலிசஸோட இந்த மனநிலை காட்டுறது என்னன்னா, வயசுங்கிறது பெரும்பாலும் நம்ம மனசுல நினைக்கிறத பொறுத்ததுதான். சரி, இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையோட துருப்பிடிக்காத வாழா இருக்க, அதாவது தொடர்ந்து கத்துக்கவும் வளரவும் நீங்க எதை தொடர்ந்து செய்ய விரும்புறீங்க? இது உங்களை துருப்பிடிக்காம வைக்கும். அதை பத்தி யோசிங்க. நம்ம நோக்கம் என்னன்னா, யுலிசஸ் பார்வையில டெலிமாக்கஸ் செப்திப்பட்டவர். அவரோட பொறுப்புகள் என்ன? இது யுலிசஸோட ஆசைகளோட எப்படி வேறுபடுது? இத வரி வரியா பார்க்கலாம். இந்த இன்ட்ரோடக்ஷன் பகுதியில இருந்தே ஆரம்பிக்கலாமா? வரி பாருங்க. திஸ் இஸ் மை சன், மைன் ஓன் டெலிமாக்கஸ். ரொம்ப நேரடியா இது என் மகன், என் சொந்த டெலிமாக்கஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்துறார். ஆமா, அதுல ஒரு உரிமையும் பாசமும் கூட தெரியுது. அடுத்த வரி இன்னும் முக்கியம் பாருங்க. டு whom I leave the scepter and the isle. ஓஹோ, அதாவது செங்கோலையும் இந்த தீவையும் நான் இவனிடம் விட்டு செல்கிறேன்னு சொல்றார். இதுக்கு அர்த்தம் இதாக்காவோட ஆட்சி பொறுப்பு அதை டெலிமாக்கஸ்க்கு கொடுக்கறார். சரி, டெலிமாக்கஸ் தான் யுலிசிஸின் வாரிசு, ஆட்சியை ஏத்துக்க போறவர். அடுத்த வரிகள். வெல் லவ்ட் ஆஃப் மீ, டிசர்னிங் டு ஃபுல்ஃபில் திஸ் லேபர். என்ன சொல்றார்னா, என்னால் பெரிதும் நேசிக்கப்படுபவன், இந்த பணியை லேபரை நிறைவேற்றும் அறிவும் திறனும் கொண்டவன். தன் மகன் மேல் அன்பு இருக்குன்னு சொல்றார். ஆனா அதே சமயம் அந்த ஆட்சி பொறுப்பை ஒரு லேபர், ஒரு கடினமான வேலையா பாக்குறாரோ, ஆனா அந்த வேலையை செய்ய டெலிமாக்கஸ் தகுதியானவர்னு நம்புறார். ஆமா, அந்த லேபர்ன்ற சொல் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அது ஒரு சுமையா இல்ல ஒரு பொறுப்பான வேலையா? தொடர்ந்து வர்ற வரிகள் பாருங்க. டெலிமாக்கஸோட ஆட்சி முறை பத்தி சொல்லுது. பை ஸ்லோ ப்ரூடன்ஸ் டு மேக் மைல்ட் a rugged people. ஆமா, and through soft degrees subdue them to the useful and the good. அதாவது கரடு முரடான மக்கள் இருக்காங்க இல்லையா, இதா காவல அவங்கள ஸ்லோ ப்ரூடன்ஸ், நிதானமான விவேகத்தால படிப்படியா மென்மையாக்கி பயனுள்ள நல்ல குடிமக்களா மாத்துவான் அப்படின்னு சொல்றாரு. உங்க ஸ்டோரியில வர்ற ஆத்தர் சொல்ற மாதிரி இது டெலிமாக்கஸோட பொறுமை, நிதானம். ஆமா, ஸ்லோ ப்ரூடன்ஸ் யுலிசஸ்க்கு நேர்மாறான குணம். அவர் ரொம்ப வேகமானவர். கரெக்ட். டெலிமாக்கஸ் ரொம்ப பொறுமையா செயல்படுவான் என்கிறார். அடுத்த வரிகள் இன்னும் சுவாரஸ்யம். மோஸ்ட் பிளேம்லெஸ் ஹி, சென்டர்ட் இன் தி ஸ்பியர் ஆஃப் காமன் டியூட்டிஸ். அதாவது அவன் மிகவும் குற்றமற்றவன், பிளேம்லெஸ், பொதுவான கடமைகளை மையமாக கொண்டவன், எந்த குறையும் சொல்ல முடியாதவன். நிச்சயமா அந்த பிளேம்லெஸும் காமன் டியூட்டிஸும் ரொம்ப முக்கியம். பொதுவான கடமைகள். ஆமா, யுலிசஸ் இதுல தான் தப்பிக்க பாக்குறார். ஆனா டெலிமாக்கஸ் அதுக்கு சரியா பொருந்துறான். அப்புறம் மேலும் சொல்றார் பாருங்க,
decent not to fail in offices of tenderness and pay meet adoration to my household gods when I am gone. ம் அதாவது அன்பு காட்டுறதுல மத்தவங்கள்ட்ட பழகுறதுல கண்ணியமானவன் தவறமாட்டான். அது மட்டும் இல்ல, நான் போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டு தெய்வங்களுக்கு முறையா அடோரேஷன், அதாவது வழிபாடுகளை செய்வான். ஓஹோ, அப்போ பாரம்பரியத்தையும் மதிப்பவன். ஆமா, அவனோட பண்பு, மரியாதை, அப்புறம் யுலிசஸ் போனாலும் அந்த கடவுள் வழிபாட்டை தொடருவான் அப்படிங்கிறது சில கிரிட்டிக்ஸ் இத டெலிமக்கஸோட நிலைத்தன்மைக்கு, அதாவது ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு சான்றா பார்க்கறாங்க. ஆக மொத்தம் டெலிமாக்கஸ் எல்லா வகையிலயும் ஒரு நல்ல ஆட்சியாளன், நல்ல மகன், கடமை தவறாதவன், மரபுகளை மதிக்கிறவன். ஆனா இப்போ அந்த கடைசி வரைக்கும் வருவோம். இதுதான் இந்த ஸ்டான்ஸாவோட மையப்புள்ளின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. He works his work, I mine. அவன் வேலையை செய்யறான், நான் ஏன் வேலைய. எவ்வளோ தெளிவா பிரிச்சுட்டார் பாருங்க. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த கிரக்ஸ். இது வெறும் வேலை பிரிவினை இல்ல, இது ரெண்டு பேருடைய உலகமே வேற, பாதை வேறன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, டெலிமாக்கஸோட வேலை ஆட்சி செய்யறது, மக்களை பாத்துக்கிறது, காமன் டியூட்டிஸ், நிலையான வாழ்க்கை. ஆனா யுலிசஸோட வேலை அது ஆய்வு, எக்ஸ்ப்ளோரேஷன், பயணம், புது அனுபவம், அறிவு தேடல். ரெண்டு பேரும் ரெண்டு வெவ்வேறு விஷயங்களுக்கு பொருத்தமானவங்க. ஆமாம், டெலிமாக்கஸ் உள்ளூர் நிர்வாகத்துக்கு சரி, யுலிசஸ் அந்த பரந்த உலக ஆய்வுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறார். அப்போ ஒரு வகையில யுலிசஸ் தன் மகனை பாராட்டும் போது கூட அந்த பாராட்டு மூலமாவே தனக்கும் மகனுக்கும் உள்ள அந்த பெரிய வித்தியாசத்தை அடிக்கோடிட்டு காட்டுறார் இல்லையா? கண்டிப்பா, அது ரொம்ப நுட்பமா இருக்கு. டெலிமாக்கஸ் இப்படி நிலையா, பொறுப்பா, பிளேம்லெஸ்ஸா இருக்கிறதுனால தான் தன்னால நிம்மதியா தன் தேடல, அந்த எக்ஸ்ப்ளோரேஷனை தொடர முடியும்னு யுலிசஸ் நினைக்கிற மாதிரி ஒரு துணி இருக்கு. ஆமா, ஒரு நியாயப்படுத்துதல் மாதிரி கூட தோணுது. ஆமாம், இந்த ஸ்டான்ஸா டெலிமாக்கஸை புகழ்வது போல ஆரம்பிச்சாலும் அது யுலிசஸ் ஏன் பயணத்தை தொடரணுங்கிறதுக்கான ஒரு காரணமா முடியுது. டெலிமாக்கஸ் நாட்டை நல்லா பார்த்துப்பான், அதனால நான் என் வேலையை பார்க்க போறேன் போல. சரி, இந்த பகுதி முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க அந்த ரைட்டர் யுலிசஸோட எண்ணங்கள், குறிப்பா அவனோட மாலுமிகளை கூப்பிடுற விதத்தை அழகா சொல்றாரு. 3 வரிகள் கேளுங்க. There lies the port, the vessel puffs a sail. There gloom the dark broad seas. My mariners, souls that have toiled and wrought and thought with me. ஆமா, இங்க பாருங்க, யுலிசஸ் துறைமுகத்தை பாக்குறான். கப்பல் ரெடி, பாய்மரம் விரிச்சு காத்துல அசையுது. முன்னாடி இருண்ட பரந்த கடல். ஆனா முக்கியமா யார கூப்பிடுறான் பாருங்க, மை மேரினர்ஸ். வெறும் மாலுமிகள் இல்ல. ஆமா, souls that have toiled and wrought and thought with me. கரெக்ட். தன்னோட கஷ்டப்பட்ட, உழைச்ச, ஏன் தன்னோட சேர்ந்து சிந்திச்ச ஆன்மாக்கள்னு சொல்றான். இது ஒரு ஆழமான பிணைப்பு. அவங்க வெறும் ஆட்கள் இல்ல, தோழர்கள். நிச்சயமா, அந்த வார்த்தைகள்லயே அந்த உறவு தெரியுது. சரி, அடுத்த வரிகள். That ever with a frolic welcome took the thunder and the sunshine and opposed free hearts, free foreheads. You and I are old. இதுல அவங்களோட கடந்த காலத்தை நினைவுபடுத்துறான். எப்பேற்பட்ட பயணங்கள், இடி மாதிரி வந்த துன்பத்தையும் சரி, சூரிய ஒளி மாதிரி வந்த இன்பத்தையும் சரி எப்படி ஏத்துக்கிட்டாங்க. ஒரு விளையாட்டு மாதிரி சந்தோஷமா ஃப்ராலிக் வெல்கம். அதேதான், தடைகளை எப்படி எதிர்கொண்டாங்க, சுதந்திரமான இதயத்தோட, நிமிர்ந்த நெற்றியோட. ஆனா இப்போ ஒரு உண்மையை ஒத்துக்கிறான். இது ரொம்ப முக்கியம். நீயும் நானும் வயசாயிட்டோம். ஆமா, அந்த யதார்த்தம் வீரத்தை பேசிட்டு இப்ப இருக்கிற நிலைமைய சொல்றது. இது அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்த வரிகள் பாருங்க. Old age hath yet his honor and his toil, death closes all, but something ere the end, some work of noble note may yet be done, not unbecoming men that strove with gods. சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த போம்ல இந்த ஸ்டான்ஸாவோட மையம்னு சொல்லலாம். முதுமை வந்துடுச்சு, சரி. ஆனா அதுக்கும் ஒரு மரியாதை இருக்கு, ஒரு உழைப்பு இருக்கு. சாவு எல்லாத்தையும் முடிச்சிரும், உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு, ஒரு உன்னதமான, ஒரு பெரிய செயல் செய்ய முடியும்னு நம்புறான். அது யாருக்கு பொருத்தமான செயல்? ஒரு காலத்துல கடவுள்களோட சண்டை போட்ட தங்கள மாதிரி வீரர்களுக்கு பொருத்தமானதான். வாவ், முதுமைய ஒரு தடையா பார்க்காம ஒரு கடைசி சவால்கான நேரமா பார்க்கறான். அந்த மன உறுதி அபாரமானது. அடுத்து சூழல் மாறுது இல்லையா? வெளிச்சம் இரவு வர்றது மாதிரி. ஆமா. The lights begin to twinkle from the rocks. The long day wanes. The slow moon climbs. The deep moons round with many voices. மாலே நேரம் வருது, பாறைகள்ல விளக்கு மின்னுது, பகல் குறையுது, நிலா மெதுவா மேல வருது, கடலோட ஓசை பல குரல்கள் மாறி கேக்குது.
அந்த அமைதியான சூழல்ல தான் அந்த அழைப்பு வருது. கம் மை ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் நாட் டூ லேட் டு சீக் அ நியூவர் வேர்ல்ட். கரெக்ட். வாங்க நண்பர்களே, ஒரு புதிய உலகத்தை தேட இன்னும் ஒன்னும் காலம் கடந்து போகல. இது ஒரு அறைகூவல் மாதிரி, சோர்வுக்கு எதிரா, ஓய்வுக்கு எதிரா. உடனடியா செயல்ல இறங்க சொல்றான், வெறும் பேச்சோட நிக்கல. அடுத்த வரிகள், புஷ் ஆஃப் அண்ட் சிட்டிங் வெல் இன் ஆர்டர்ஸ் மைட் த சவுண்டிங் ஃபரோஸ் ஃபார் மை பர்பஸ் ஹோல்ட்ஸ் டு sail beyond the sunset and the baths of all the western stars until I die. ஆமா, கப்பலை தள்ளுங்க, ஒழுங்கா வரிசையா உட்கார்ந்து துடுப்பால அலைகளை அடிங்க. ஏன்னா அவனோட நோக்கம், அவனோட பர்பஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. எங்க போகணுமாம்? சூரியன் மறையிற இடத்துக்கும் அந்த பக்கம். ஆமா, மேற்கால இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் குளிக்கிற இடம் வரைக்கும், அதாவது சாகர வரைக்கும் போகணும். இதுதான் அவனோட லட்சியம், எல்லைகளை கடந்து போறது. ஆனா அந்த பயணத்துல ஆபத்தும் இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அதையும் மறைக்கல. It may be that the gulfs will wash us down. It may be we shall touch the happy isles and see the great Achilles whom we knew. உண்மைதான், ரொம்ப நேர்மையா சொல்றான். ஒருவேளை அந்த ஆழ்கடல் எங்களை முழுங்கிடலாம், இல்லனா நாங்க அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தீவுகளை தொடலாம். அங்க போனா மாவீரன் அக்கிலீஸ பார்க்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச அக்கிலீஸ். ஆமா, வெற்றி, தோல்வி, ஏன் மரணத்துக்கு அப்புறம் ஒரு சந்திப்பு கூட சாத்தியம்னு சொல்றான். இந்த போய்ட்டோட கற்பனை அபாரம். தோல்வியையும் ஒரு சாத்தியமா ஏத்துக்கிற மனநிலை. கடைசியா அந்த வரிகள் ரொம்பவும் புகழ்பெற்ற வரிகள். இந்த போயமோட உயிர் நாடுன்னே சொல்லலாம். Though much is taken, much abides, and though we are not now that strength which in old days moved earth and heaven, that which we are. Though much is taken, much abides. நிறைய போயிடுச்சு, வயசாயிருச்சு, சக்தி குறைஞ்சிருச்சு. ஆனா இன்னும் நிறைய மிச்சம் இருக்கு. நாங்க பழைய மாதிரி வானத்தையும் பூமியும் புரட்டுற சக்தி இல்லாம இருக்கலாம். ஆனா that which we are. நாங்க யாருங்கிறது மாறல. அந்த வீரம் அப்படியே இருக்கு. அவேதான். One equal temper of heroic hearts. வீரம் நிறைஞ்ச இதயம் அப்படியேதான் இருக்கு. காலத்தாலையும் விதியாலையும் பலவீனமா இருக்கலாம். Made weak by time and fate. ஆனா மனசுல But strong in will. மன உறுதியில வலிமையா இருக்கு. ஆமா, எதுக்கு அந்த மன உறுதி? To strive, to seek, to find and not to yield. முயற்சி செய்ய, தேட, கண்டுபிடிக்க, கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம இருக்க. இது சும்மா ஒரு ஸ்டோரி இல்ல, இது ஒரு வீர பிரகடனம். எந்த கிரிட்டிக்கும் இந்த வரிகளோட தாக்கத்தை குறைச்சு மதிப்பிட முடியாது. இந்த ரைட்டர் எழுதுனது காலத்தை கடந்து நிக்குது. ஆக சுருக்கமா பார்த்தா, இந்த பகுதியில யுலிசிஸ் அமைதியா ஓய்வெடுக்க மாட்டேன்னு சொல்றான். தடைகள் இருக்கு, வயசாயிடுச்சு, சரி. ஆனா அதையும் மீறி தொடர்ந்து முயற்சி பண்ணணும், தேடணும், கண்டுபிடிக்கணும், போராடணும்னு தன் நண்பர்களை கூப்பிடுறான். உடம்பு தளர்ந்தாலும் மனசு தளரல. அதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நிச்சயமா இந்த போயட் ஒரு அணையாத நெருப்ப, அதாவது அந்த ஊக்கத்தை உங்ககிட்ட கேட்குற நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் விட்டுட்டு போற மாதிரி இருக்கு. உங்களே யோசிக்க வைக்குது இல்லையா? உங்க வாழ்க்கையில சூரியன் மறையிற நேரம் நெருங்கிட்டாலும் கூட உங்களை இன்னமும் போகலாம் வான்னு கூப்பிடுற அந்த புதிய உலகம் எது? அந்த சாகச பயணம் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தி நியோ எஜுகேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தி நியோ எஜுகேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி.